ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு அச்சச்சோ 2 லைன்ஸ் வந்துரக்கூடாது வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா வந்து 2 லைன்ஸ் வந்துரும். பார்த்தா திரும்பி பார்த்தா ஹீரோ படுத்துட்டு இருப்பாரு. இப்போ முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயினுக்கு வேணும்னே வந்துட்டு அவங்க வாயில நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க வச்சிருப்பாரு. அதோட அந்த இடத்துல இருந்து அவர்கிட்ட இருந்து ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துவாரு. ஹீரோ வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆனா ஹீரோவும் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கறனால இவங்க 2 பேரும் கரெக்ட்டா ஒரு ரூம்குள்ள வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த 2 லைன்ஸ் வந்து காட்டுனோனே அவங்க ரொம்ப பதறியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்ரூம்ல உட்காந்து அத செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்ப டப்பு டப்புன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான் கதவு தட்டுவாங்க. அச்சச்சோ! இது வெளிய விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நெனப்பாங்க. அப்ப அவங்க அம்மா கதவ தட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு தெரியுமா? அது மட்டும் இப்ப கேன்சல் ஆச்சுன்னு ஒரு தோல உரிச்சு போட்டுருவேன். போய் கரெக்ட்டா போய் அதெல்லாம் டெலிவரி குடுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்புவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மா குடுத்ததெல்லாம் டெலிவரி பண்றதுக்காக அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்களா. டெலிவரி குடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க காசு குடுப்பாங்க. அந்த காச வாங்கி வச்சுப்பாங்க. அப்ப ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்னா, இந்த பணத்துல வந்து பாதி அம்மாட்ட குடுத்துருவோம். மிச்ச பணத்த வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்ப நம்ம வந்து அந்த மாரி இருக்கும்ல, அதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. ஆனா வந்துட்டு என்ன பண்றது? எப்படி போறதுன்னு சொல்லிட்டு பலதும் யோசிப்பாங்க. அப்ப போய் அம்மா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கும்போது, அவ்வளோதான் காத பிச்சு கையோட எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கும்போதே, அந்த இடத்துக்கு இப்படி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. கார்லேருந்து இறங்குனவரு. ஏன்னா அவர் ஹீரோயின் கிராஸ் ஆகும்போது பார்த்துட்டு தான் அவங்க வெளியே வரும்போது பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்த உடனே அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அன்னைக்கு நம்மள காப்பாத்துறவன் தானே அவன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் தோணும்னா வந்துட்டு இப்ப நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவன் தானே. அவனுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவனும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக போவாங்க. போய் பேசுவாங்கன்னா ஹீரோவும் இவங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா, காருக்குள்ள வா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து காருக்குள்ள வந்துருவாரு. அவங்களும் 2 பேரும் உள்ள உட்காந்து பேசுவாங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, இந்த மாதிரி உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 19 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து அடுத்ததாவே டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்டிருப்பாங்க. இப்போ உள்ள வந்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஹீரோ வந்து டக்குன்னு என்ன கேட்பாரு, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வேற என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு சைன் மட்டும் போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்ல இப்ப இத வந்துட்டு நான் கல்யாணம் நம்ம 2 பேருக்கு ஆகல அப்படி இப்படின்னு இருக்கும்போது, நான் குழந்தை எப்படி பெத்துக்க முடியும்? இப்ப நான் தனியாவும் ஹாஸ்பிட்டல் முடியாது. அதனால நீங்க வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு சைன் மட்டும் போட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பணமும் வேண்டாம். நீங்க உங்களோட லைஃப்ல நான் தலையிடவும் மாட்டேன். எந்த பிரச்சனையும் உங்க லைஃப்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த வயசுல இப்ப நான் குழந்தை பெத்துட்டு, அது வந்து கல்யாணம் ஆகாம இப்படி இப்படி பல பேர் பலதும் பேசுவாங்க. என் குடும்பம் இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போதைக்கு அந்த குழந்தைய என்னால நல்லா வளர்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த மாரி ஒரு முடிவு அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ கன்ஃபார்மா நீ வந்து கன்சீவா இருக்கன்னு எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வீட்லயே அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்களா, அந்த மாரி டெஸ்ட் பார்த்து தான் வந்து நான் கண்டுபிடிச்சேன். அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து தயங்கி தயங்கி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கார வேகமா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோ வருவார். அங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, இப்ப டாக்டர் வந்து கங்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு அந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு வெளிய வந்துருவாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு கார்ல வந்து சீட் பெல்ட் முதற்கொண்டு போட்டு விடுவாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நினைப்பாங்க, நீங்க எதுக்காக இவ்ளோ கேர் பண்றீங்க? என்ன இது நம்ம போன வேலை எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது வந்து என்னோட குழந்தை, நம்மளோட குழந்தை இது. இந்த குழந்தைய வந்து உண்மையிலேயே நீ வந்து அபார்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது, நான் வந்து அந்த குழந்தைய வெறுத்து அந்த மாதிரி நான் பண்ணல. இப்ப இருக்க சூழ்நிலையில நான் என்ன பண்றது எனக்கு தெரியாம தான் பண்றேன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாரு, அப்படின்னா நீ அத பண்ணக்கூடாது. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். அந்த குழந்தை நல்லபடியா பெத்து நம்ம குழந்தைய நம்ம வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கான செலவு மொத்தத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கார்டுலாம் குடுப்பாரு. ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. அந்த ஹீரோ வந்து நினைச்சுப்பாரு, இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. அப்ப ஹீரோயினும் வந்துட்டு நீங்க ரொம்ப கைண்டாவே நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே அந்த கார்ட குடுப்பாரு. திரும்ப வாங்க மாட்டாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் கையில ஒரு பிரேஸ்லெட் ஒண்ணு காஸ்ட்லியானது போட்டிருப்பார்ல, அத குடுப்பாரு. இதையாவது வாங்கிக்கோன்னு. ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டே இருப்பாங்களா, அந்த கைக்குள்ள அவரா நுழைச்சு அந்த பிரேஸ்லெட்ட ஹீரோயினுக்கு போட்டு விட்டுருவாரு. அவரோட இடத்துல வந்து டிராப் பண்ணிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் உள்ள கடைக்குள்ள வருவாங்களா, வந்தது வராதமா அவங்க அம்மா அவ்ளோ திமிரா கேட்பாங்க. எங்க கலெக்ஷன் காசு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் எடுத்து குடுப்பாங்களா, குடுத்த உடனே பாக்கெட்ட காட்டுன்னு கேட்பாங்க. அந்த பாக்கெட்ல உள்ள துணியெல்லாம் வெளிய எடுத்து காட்டிட்டு, என்னம்மா என்ன இப்படி சந்தேகப்படுற? நான் உன்னோட பெத்த பொண்ணு தானே, என்கிட்டயே ஏன் இவ்ளோ கராரா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, போதும் பேச்ச நிப்பாட்டிட்டு அடுத்த ரவுண்ட் அதாவது அடுத்த லோட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் அதை போய் டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டா இருக்குமா, கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போறேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய தான் ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்கலான்னு போவாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணிய புடுங்கி அவங்கள குடிக்க விடாம அவங்க மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுருவாங்க. கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா பண்ற, ஒரு தண்ணி கூட எனக்கு குடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தவும், பாத்தீங்கன்னா அம்மாவே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க மரக்கட்டை மாதிரி ஒரு கட்டையை எடுத்து ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கோவமா வந்துடும். ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க? நான் வந்து மனுஷி தானே, நான் என்ன ஆடா மாடா விலங்கா நான்? அந்த ஆடு மாடு கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். எனக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கவே ஏன் விட மாட்டீங்க? இத்தனைக்கும் என்ன படிக்க கூட வைக்க மாட்டீங்க. பாதிலேயே என் படிப்பை வேற நிப்பாட்டிட்டீங்க. வீட்டுக்காக தானே நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன். கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சு நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்பாங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடுவான். ஒரு பொண்ணாக இருந்து நீ என்ன பண்ண போற? இந்த குடும்பத்துக்காக நீ எதுவும் பண்ண போகிறதில்ல. நாளைக்கு அவனாவது கல்யாணம் பண்ணிட்டு நீ வீட்டை விட்டு போக தானே போற. அதனால இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன அடிமையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்குன்னு ஹீரோயின் வேற கேட்பாங்களா? உடனே திரும்பவும் ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா இப்போ வந்துருவாரு. வந்தவர் போதும் அவளை அடிக்கிறத நிப்பாட்டுன்னு சொன்னோன்னே நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவர் என்ன சொல்றாரு, உங்கள் அம்மா சொல்கிறது தான் சரி, உங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே என்ன நடந்ததுனே தெரியாமல் என்னப்பா சொல்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் வேற கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்குக்காக போகிறதுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, அந்த ட்ரெஸ்ஸை மேலே உள்ள கோட்டு மாதிரி இருக்கும், அதை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் யாரை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களோ உங்கள் மகனையை வச்சு கொண்டாடுங்க, இதுக்கப்புறம் எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக போகலாம் நினைப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடும். இன்னைக்கு நீ செத்து போகிற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக திரும்ப ஹீரோனை அடிக்க வருவாங்க. ஹீரோனை அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அம்மா ரோட்டில் நடந்து வந்துட்டே இருப்பாங்களா, அப்போ கிராஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடும். டக்குன்னு ஹீரோ வந்து அப்படியே காப்பாற்றிடுவார். 2 பேரும் அப்படியே உருண்டு புரண்டுகிட்டு இருப்பாங்க. எந்திரிச்சோன்னு மாறி மாறி அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வரும். ஹீரோ அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. உட்காந்து மருந்து போட்டுட்டு பேசிட்டே இருக்கும்போது பசிக்குதுன்ற மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு இருப்பாங்க ஹீரோயின். உடனே ஹீரோ பதறி போயிடுவார். வேக வேகமாக ஏதாவது யாரையாவது சமைக்க சொல்லலான்னு பார்த்தா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீரோ போய் வேக வேகமாக அவங்களுக்குன்னு ஏதாவது சின்ன சின்னதாக செஞ்சு எடுத்துகிட்டு வருவார். ஹீரோனுக்கு இருந்த பசியில் அதெல்லாம் வேக வேகமாக சாப்பிட்டு, நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, இந்த மாதிரி டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே இல்லை, உங்களுக்கு சமையல் திறமை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இன்னும் ஹீரோ என்ன சொல்வார், நிஜமாவா சொல்கிறேன், இது எல்லாம் நான் தடவை பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அதில் உப்பு இருக்காது உரப்பும் இருக்காது. ஏன்னா நீ ஒன்றுமே இல்லாத சாப்பாடு இந்த அளவுக்கு புகழ்ந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அப்போ தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பசியில் இருக்கவங்களுக்கு ருசி தெரியாது, நான் அந்த அளவுக்கு பசியில் இருந்தேன், நீங்கள் பண்ண குறையெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலன்னும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உன்னை பற்றி சொல்லு, எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அப்பா அம்மா அண்ணன் அதான் என் குடும்பம், அந்த குடும்பத்துக்காக தான் படிப்பை கூட விட்டுட்டேன், என் அண்ணனோட வாழ்க்கை, அவரோட லவ், அவரோட கல்யாணம், அப்புறம் வீடு குடும்பம் கடன் எல்லாத்துக்காகவும் படிப்பை விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவங்களும் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. என்ன சொல்வாருன்னா, சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பிள்ளைங்களோட அருமைகளை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, அது ஒரு சில பேரோட வேல்யூ வந்து சில பேருக்கு புரியறதே கிடையாது. நான் எதை சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு, என்னோட குழந்தைக்கு நான் தான் பொறுப்பு, நான் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருந்துட மாட்டேன், அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது, நான் அவனை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோனுக்கும் சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் நீ வெளியே எங்கேயும் தங்க வேண்டாம், நீ இங்கேயே தங்கிக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்ப்பாங்களா, என்னை வேற மாதிரி நினைக்காத, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்களை அப்படி தப்பாலாம் நினைக்கல, நீங்கள் ரொம்பவே நல்ல டைப்பாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விருப்பப்படலை, நான் தனியாகவே தங்கிக்கிறேன், ஆனால் வந்துட்டு நான் உங்கள் குழந்தை எதுவும் பண்ணிவிடணும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், நல்லபடியாக அதை நான் பெற்றெடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து இப்படி பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்வார், அந்த மாதிரிலாம் இல்லை, இப்படி வெளியே தனியாக தங்கியிருந்து உன்னை யார் பாப்பா, உனக்கு ஏதாவது தானே என்ன பண்ண முடியும், நீ பேசாமல் இங்கேயே தங்கிக்கோ, இது வந்து பெரிய வீடு தான், நீ இங்கே வந்து கீழே இருந்துக்கலாம், நான் மேலே மாடியில் இருந்துக்கிறேன், கீழே உள்ள பொஷனில் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதோடு போகும்போது சாப்பிட்ட பிளேட்லாம் எடுப்பார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்ல, இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு. இல்லை தேவையில்லை, என் வேலையை நான் பண்ணதான் எனக்கு பிடிக்குன்ற மாதிரி ஹீரோயின் சாப்பிட்ட தட்டு போது கொண்டு ஹீரோ கொண்டு போய் வச்சிருவாரு. இவரோட நடவடிக்கையே வித்தியாசமாக இருக்குன்னு ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. அதோடு சரி படுக்கலான்னு சொல்லிட்டு கீழே உள்ள போர்ஷன் தானே அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காரு, ஒத்துப்பாங்க, வேறு வழி இல்லை, ஹாலில் அந்த சோஃபாவில் படுக்கலான்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சொல்லி பேசுவாங்க. அவங்க அப்பா உடனே என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அம்மா கிட்ட ப்ராப்பரான முறையில் மன்னிப்பு கேளு, அவளை நீ மன்னிப்பு கேட்டினா அவள் மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருப்பார். ஃபோனை அவங்க அம்மா புடுங்கிட்டு முகத்தை இன்னும் கொஞ்சம் ஊன்னு வச்சுட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசும், உனக்கு என்ன திமிரு இருந்தால் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு நீ வெளியே வர போயிருக்க, மரியாதையே நீ வீட்டுக்கு வர, உன் தோலை உரிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி இஷ்டத்துக்கும் அது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோன் இப்போ என்ன சொல்லுவாங்க, என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு நான் ஒரு வேலையை தேடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்னத்தை படித்து கிழிச்சேன்னு நீ வேலையை தேடிக்க போகிற, நீ என்னதான் இருந்தாலும் யாரும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, மரியாதையை வீடு பக்கம் வந்து சேரு, உன்னை நல்லா சாத்துனாதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு கோவமாக வந்துடும். உன்னை கண்டபடி திட்டி விட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. அவங்க ஃபோன் உடஞ்சது கூட தெரியாமல் இந்த அம்மா பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கும். வேறு இருக்கும் அப்படியே சோஃபாலே தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ கீழே இறங்கி வந்து பார்ப்பாரு, ஃபோன் ஒரு பக்கம் உடஞ்சி கிடக்கும். இவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு புரிஞ்சிடும், வீட்டில் இருந்தால் கால் வந்திருக்கு, ஏதோ கத்தி கோவப்பட்டு தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை ஹீரோயினை தூக்கிட்டு நிற்பார், அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகலான்னு. உன்னை ஹீரோயின் முழிச்சு பார்த்துருவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது, மாடியில் ரூமில் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் தான் முழிச்சிட்டேனே, நான் நடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவங்கள அப்படியே கேரி பண்ணிகிட்டே கூட்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவங்க படுக்க வச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோ கையை பிடிப்பார்.
கேட்பாங்களா ஹீரோயின், நான் எங்கேயும் போல, நான் இங்கே வெளியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். நீங்கள் ரொம்பவே கைண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லாவே தூங்கிடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சு பார்ப்பாங்க, ஹீரோ அங்கே இருக்க மாட்டார். எங்கன்னா காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவங்க பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு gift பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதில் ஒரு ஃபோன் இருக்கும். அதுவும் நியூ மாடல் ஃபோனாக இருக்கும். ஐஃபோனாகவே இருக்கும். அதாவது ஆப்பிள் ஐஃபோனாகவே இருக்குது. அந்த ஃபோனை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போதே ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே காதில் எடுத்து ஹலோன்னு சொல்லிட்டு வைக்கும்போது ஹீரோ தான் பேசுவார். உனக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் காதிலே வாங்க மாட்டார். உன்னோட பழைய ஃபோனில் உள்ள டேட்டாலாம் வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் பேசுறதே அவர் கேட்க மாட்டார். நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, நான் வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுவார். கட் பண்ணணும். அவங்க இப்போ என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இவர் இந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு, ரொம்ப கைண்டாக இருக்காரு, நான் இவருக்கு எப்படி பதிலுக்கு என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் நினச்சிப்பாங்க. அதோட இப்போ கதவை திறந்துட்டு ஒரு லேடி உள்ளே வருவாங்க. வந்த உடனே ஹீரோயின் கிட்ட, நீ வந்துட்டியாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோயின் நீ இன்னும் யாருன்னே தெரியாமல் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கல அந்த பொண்ணு நினச்சிப்பாங்க. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது, நான் டெம்பரரியாக தான் இங்கே தங்கியிருக்கேன், நான் கொஞ்சம் நாளாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வில்லாக்கு இது வரைக்கும் வேறு எந்த பொண்ணுமே அவர் வந்ததே இல்லைம்மா, மொத நீ தான் வந்திருக்க, உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஹீரோயின் பேரை சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பேராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த லேடிக்கு ரொம்ப பிடிச்சி போய்டும். நல்லாவே பேசுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க. உடனே அந்த லேடி வந்து என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா வந்துட்டு, அந்த ரொமான்ஸ்லாம் நாவல்ஸில் படிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது இது இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, அது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அப்படி தான் தெரியுதுன்ற மாதிரி அந்த லேடி வாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோனுக்கு சமைச்சு கொடுப்பாங்க, ஹீரோயின் சாப்பிடுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க சொன்னாங்களே அந்த பேரை போட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடியாக இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு தான் பொருத்தமாக இருக்கும், அப்போ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இதை தலையிடணும், இப்போ அந்த பாப்பா வேற வயிற்றில் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த லேடி இருக்காங்களா ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பற்றியே ஹீரோன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன்லாம் பார்த்துட்டே இருக்கும் போதே ஹீரோ வந்துருவாரா, நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ கிட்ட பேச போவாங்க. பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ளே செப்பல் போடாமல் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ அவங்கள தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு அவங்க காலுக்கு செப்பல் போட்டு விடுவார். வீட்டுக்குள்ளே செருப்பு போடாமல் அப்படிலாம் நடந்துட்டு தான் சீக்கிரமாக சளி பிடிச்சிரும், எல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ரொம்பவே கேர் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைய, ஏன்னா குழந்தைக்கும் சளி பிடிக்குன்ற மாதிரி அவர் சொல்வார். அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஒரு குழந்தை மேலே ஒரு அப்பா பிரியமா இல்லாமல் வேறு யார் அதிகமாக பிரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு இந்த குழந்தை மேலே பிரியமாக இருக்கீங்க, நீங்களும் அந்த லேடியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா நான் இப்போ எல்லாமே பார்த்தேன், அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்குன்னு குழந்தை அது மாதிரி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து எதில் பார்த்தேன்னு கேட்பாரு. இந்த மாதிரி ஆன்லைனில் தான் பார்த்தேன்னு சொன்னோன்னா, அதெல்லாம் ஆன்லைனில் வர காசிப் தான், அதெல்லாம் உண்மை கிடையாது, எனக்கும் அவளுக்கும் இடையில எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். போது இப்போ அந்த லேடி இருக்காங்களா அவங்க டின்னர் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோனுக்கு எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதெல்லாம் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட வந்து உட்காருவாங்க. ஹீரோ வந்து அள்ளி வைப்பார், நல்லா சாப்பிடு, ரொம்ப இழைச்சி போயிருக்கேன், நல்லா சாப்பிடணும் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோன் இப்போவும் அந்த ஆன்லைனில் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய ஓடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இவர் என்னன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு, என்னது இது அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரே யோசனையாக இருக்கும். திரும்ப சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது திரும்பவும் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இப்போ வந்து ட்ரெண்டிங்கான நியூஸை பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு காட்டுவார். அதில் பார்த்தோன்னா ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ என்ன அந்த ஹீரோவை விட அந்த அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப கோவப்படுவார். இந்த மாதிரி பேசுகிறவள நம்ம சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் போது நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, ஏன் இதெல்லாம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஹீரோ ஒரே வார்த்தையை சொல்லிடுவார், நான் மற்றதை பற்றிலாம் கவலைப்பட விருப்பப்படலை, எனக்கானவளை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புவார். அப்போ இவங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய ரூமர்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, எனக்கானவளை நான் பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் இப்போவும் பேச்சுலராக தானே இருக்காரு, இவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அப்போ அந்த பொண்ணு யாரா இருப்பா, ஒரு வேளை இந்த ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்களா அந்த பொண்ணா அது இருக்கணுமோ, அதுக்காக தான் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் உடனே வீட்டுக்கு கிளம்பி போறாரோ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிப்பாங்க. ஆனால் ஹீரோ கூட ஏதோ ஒரு பொண்ணு தங்கியிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து அந்த ஹீரோ கூட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு போட்டுட்டு இருக்கலாம், அந்த பொண்ணோடுக்கும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிடும். அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனுக்கு இப்போ ஒரு கால் வரும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோனோட கடை இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பா வச்சு நடத்துறாங்களா, அந்த கடை முன்னாடி போயிட்டு நிறைய பேர் நின்று கோவமாக வந்து திட்டுவாங்க எல்லாரும். இந்த மாதிரி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, இப்படி தான் வந்துட்டு இன்னொருத்தரோட லைஃப்பில் வந்து போகிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹீரோயினை வந்து அசிங்கமாக பேசுகிற மாதிரி அவங்க கடை முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இடம் வச்சு நம்ம கடை முன்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் கிளம்பி இங்கே வருவாங்க. வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவ்வளோ பெரிய கேவலமான
கேவலமான காரியத்தை அவள் பண்ணுறாள், அவள் எங்களுக்கு புள்ளையே கிடையாது, எங்களுக்கும் அவளுக்கும் உறவு முறிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது, அவள் பண்ணுற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு கோவம் வந்துடும், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காருல, அங்கே வீட்டில் ஹீரோயின் இல்லை, ஒரு ஸ்லிப்பில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் இப்போ கிளம்பி வருவார். வந்துட்டு அவங்க கிட்ட இந்த பிரச்சனை பண்ணாதீங்க, அவங்களுக்கும் இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அம்மா இருக்காங்களே, ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்கள பாட்டுக்கும் உதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு வயிற்றெல்லாம் வலிக்கவே ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சுற்றிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ரொம்ப ராட்சசி மாதிரி நடந்துட்டு இருக்கும் அது. இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுவார். வந்தவரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கத்தி, அதுக்கப்புறம் இனிமே அவளை யாராவது தொட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வருவார். நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நீ எதை பற்றி கவலைப்படாத, யாருக்கும் எதுவும் ஆகியிருக்காதுன்னு தைரியம் சொல்லி அவங்கள உள்ளேயும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி விடுவார். முடிஞ்சு ஹீரோயினை கொண்டு வந்து அங்கே நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்களா. அங்கே ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ அங்கே நின்றுட்டு இருப்பாரு. முழிச்ச உடனே ஹீரோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவார். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட சொல்லாமல் எதுக்காக நீ அந்த இடத்துக்கு போனேன், நம்ம குழந்தைக்கு இன்னைக்கு இப்படி ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, இங்கேருந்து போ அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுவார். ஹீரோனுக்கு கதறிட்டு இப்படி முழிப்பாங்க பாருங்க. இது எல்லாமே அவங்களுக்கு கனவாக வந்திருக்கும். ஒன்று ஹீரோ இவங்க பதறி போய் பக்கத்தில் உட்காந்துருப்பார். என்னாச்சுன்னு கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஆனால் நீ என்னை துரத்திடுவியோ என்னை விட்டு போயிடுவியோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது, நான் உன்னை அந்த அளவுக்கு இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசவும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். தனியாக வெளியே வந்துட்டு என்ன சொல்வார்னு அசிஸ்டன்ட் கேட்டேன், இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு, அதாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துறது யாராக இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், அவளை யார் என்ன அப்படின்றத விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவார். அதோட இங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருப்பாங்களா, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா அதுக்காக அவனை வந்து ஃபைன் பண்ணணும், காம்பன்சேஷன் கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி தவறுதெல்லாம் நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி இருந்துட்டோம், அதுலேருந்து அவர் தான் என்ன அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற, அவ்வளோ பெரிய ஆள், அவரோட குழந்தைய நீ சுமந்துட்டு இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக பதிலடி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி இவ சொல்கிறதெல்லாம் ஃபேக் தான், அவள் அந்த மாதிரி ஒருத்தியை வந்துட்டு, அதாவது ஒரு ஹீரோயினா அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு நான் விருப்பப்படலை, எதுவுமே கிடையாது, எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது, அவளாக அந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, அவள் சொல்கிறத யாரும் நம்பாதீங்க, அவள் சொல்கிறது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதுவே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும். ஏன்னா ஹீரோ இவ்வளோ நாள் வாய் திறக்காம இருந்தவர் இப்படி சொன்னதுனால அது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கெல்லாம் யார் காரணம், இவ்வளோ நாளாக நம்ம இதெல்லாம் பரப்பிட்டு தான் இருக்கோம், ஆனால் அவன் எதுக்குமே மறுப்பு தெரிவிச்சதோ எதுவுமே சொன்னது கிடையாது, இன்னைக்கு இந்த அளவுக்கு சொல்கிறானா என்ன காரணம்னு சொல்லிட்டு அது கேட்கும். இப்போ அங்கே விசாரிச்சு என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கல்ல ஹீரோயின் வீட்டுக்குலாம் போய், அதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நான் வேற மாதிரி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். இங்கே ஹீரோயினோட கடை இருக்குல்ல, அப்பா அம்மா கடை, அங்கே யாருமே கஸ்டமரே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், என்ன சாயங்காலம் அடிச்சுன்னு ஒரு கஸ்டமர் கூட இன்னைக்கு வரவே இல்லைன்னு சொல்லும் போது எல்லாம் வருவாங்க, நான் அவங்க அம்மா அப்படியே குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்து இங்கே யாருமே வராத இடத்துக்கு இந்த பொண்ணு வரும், ஹீரோவோட பேசுகிறாங்கல்ல அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல அது இங்கே வரும். வந்த உடனே கஸ்டமரை நினச்சி கூப்பிட்டா அது வந்து என்ன சொல்லும், ஹீரோயினை வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடும், அவளோட அப்பா அம்மா தானே நீங்கள் அப்படி இப்படின்னு. உன்னை ஹீரோனோட அம்மாவும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க அப்பா எவ்வளோ சமாதானப்படுத்துவார், நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு டீலிங்கை போட்டு இது வந்துடும். 2 பேரும் வெளியே வந்திருப்பாங்க, யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, என்னடி யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு வேளை நான் அவரை நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன், அவருக்கு இந்த மாதிரி பொண்ணை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, உன்ன மாதிரி பொண்ணையா கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க முகமே வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி ஹீரோ மாதிரி ஆளுங்களுக்குலாம் அந்த சிஓக்கெலாம் வந்துட்டு ரொம்ப மாடலிங்காக இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும், உன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப இன்னோசென்ட்டாக இருந்து இந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் முகமே வாடி போயிடும். சரி சரி கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணு வந்து ஆடி அதுக்கு அடங்காது, எப்படியாவது ஹீரோவை மீட் பண்ணி நான் டேரெக்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மீட் பண்ணுறதுக்காகவே இது வந்துடும். இப்போ டேரெக்டாக அந்த பொண்ணு வந்து அதாவது ஆக்ட்ரஸாக இருக்கலாம், அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து பேச வரும். ஹீரோ முகம் கொடுத்து கூட பேச மாட்டார், இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங், அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரி அது அங்கேருந்து இப்போ போயிடும். இப்போ ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அசிஸ்டன்ட் மாதிரி ஃப்ரெண்டாக இருக்காங்களா, அவங்களும் நல்லாவே பேசுவாங்க. அப்போ எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஹீரோயின் வீட்டில் வந்து கூட்டு வந்து ஹீரோ வச்சிருக்காருன்னு. சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு நீங்கள் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. அவள் எப்போ அங்கே தான் இருப்பா, மாடியில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருப்பார். இதுக்கிடையில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அந்த முட்டி வரைக்கும் ஸ்கர்ட் மாதிரி இருக்குல்ல, சின்ன ஸ்கர்ட்டாக அவன் வர நேரம் இந்த மாதிரி சின்ன ஸ்கர்ட்டாக போட்டுக்க, கொஞ்சம் கிளாமராக இரு அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க ஐடியா கொடுக்க, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வருவாருன்னு சொல்லிட்டு மேலே பால்கனியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரும் வந்துருவாங்க. வந்து அவங்க கீழே நின்றுட்டு மேலே ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க குட்டியாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்க ஹீரோ தான் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் 2 பேரும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற வருவாரா, அதோட அவர் பார்த்துட்டு 2 பேரும் எட்டி உதப்பாரு. உதைக்கும் போது அவங்க கத்தும் போது தான் ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க, இவங்க 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க கத்திக்கிட்டு ஓடிடுவாங்க. அதோட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும்.
அப்புறம் 2 பேரும் கண்ண மூடிப்பாய்ங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம். உடனே வந்துட்டு ஹீரோ அவங்க 2 பேரையும் விரட்டி விட்டுருவாரு. 2 வெளிய ஓடுனதுக்கப்புறம் ஹீரோயின் கதவ பூட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. கதவ தொறன்னு ஹீரோ வெளிய நின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கதவ தொறந்துட்டு பெட்ஷீட் போட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. வந்த உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நீங்க எதுக்கு நீங்க வருவீங்கன்னு நெனச்சா ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு" சொல்லும்போது, "அவங்க உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அப்படி பேசிப்பாங்க. அப்ப இது என்னது இது அப்படின்னு அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள திட்டி அனுப்பிட்டேன் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் டக்கு டக்குன்னு அப்படியே பதட்டத்துல உளர ஆரம்பிச்சுடுவாங்க. "இல்ல எனக்கு உங்கள புடிச்சிருக்குன்னு" டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ அப்படியே அசந்து போய் பார்த்துட்டே இருப்பாரு. அது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவ தான் இந்த மாதிரி ஐடியாலாம் குடுத்துட்டா அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா. உடனே ஒரு வேளை என்ன பிடிக்காம போயிட்டான்னு பேசும்போது ஹீரோ டக்குன்னு ஹீரோயின ஹக் பண்ணிப்பாரு. ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்ப ஹீரோ சொல்வாரு, "நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு" அப்படின்னு 2 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. இப்போ ஒண்ணாவே ரூம் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. இனிமே நம்ம டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ டேட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வெளிய போணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல. அதனால 2 பேரும் இப்போ ஒரு காஃபி ஷாப்க்கு வந்து உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் ஒரு பொண்ணோட வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரா ஹீரோன திட்ட ஆரம்பிச்சுருவாரு. "வீட்ல இருந்து ஓடிட்டியா நீ? வீட்ல உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உனக்கு தெரியல." அதாவது டோட்டலா அவர கேட்க வேண்டிய கேள்வியில அவர் ஹீரோயின கேட்டுட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க பாட்டுக்கு முழிச்சிட்டே இருப்பாங்க. "நடக்கணும் அப்பவே நீ இப்படி இருக்க பாத்தியா? போடி வீட்டுக்கு" அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசும்போதே அடிக்க வருவாரு. அப்ப ஹீரோ வந்து தடுத்துருவார். தடுத்தோனே இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "இவன் தான் என்னோட வீணா போன அண்ணன். இவனுக்கு தான் என் வீட்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அவன் எந்த வேலையும் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் தான் ஆடு மாடு மாரி வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சு குடுக்குறேன். இவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே சுத்திட்டு இருப்பான். இதுதான் எங்க வீட்ல உள்ள நிலைமை" அப்படின்ற மாரி ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க பாரு நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணல. தேவையில்லாம என்கிட்ட பேசாதன்னு" சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கூட ஒரு பொண்ணு வருதுல்ல கேர்ள் ஃப்ரெண்டா அவங்க அண்ணனுக்கு. அது என்ன பண்ணும், ஹீரோயினோட அண்ணன் கைய பிடிச்சு வேகமா இங்க கூட்டிட்டு வந்துரும். "எதுக்காக கூட்டிட்டு வந்த? அவ இப்படி வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அவள சும்மாவே விட மாட்டேன்னு" ரொம்ப குதிப்பாரு. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "அவர் யாருன்னு தெரியுமா உனக்குன்னு" கேட்டு ஹீரோவ பத்தின எல்லா விஷயம் சொல்லும். "ஏதோ அவ்ளோ பெரிய ஆளா அவரு? அப்படி தெரிஞ்சதா ஒரு போட்டோவாவது எடுத்துட்டு வந்திருப்பானே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. "முட்டாள்தனமா பேசாத. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. எதுவுமே நடக்காம போயிடணும்னு இவ்ளோ பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சிருந்தா எங்க ஃபேமிலில உள்ள எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருமே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி பேசுவாரு. "நீ நடந்துகிட்ட லட்சணத்துல அவர் எப்படி அதெல்லாம் ஏத்துப்பாரு" அப்படின்ற மாதிரி இவங்க இந்த பொண்ணு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கும். இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் தேடிட்டு வருவாங்க. தேடின உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பாரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, "இங்க பாரு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் ரொம்ப பணக்காரனானாமே. அவன் கூட தான் நீ பழகிட்டு இருக்க. இவ்வளவு நாள் அவன் கூட தான் தங்கி இருந்தே" அப்படி இப்படி இஷ்டத்துக்கு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் "ஆமா இப்ப என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்புறம் ஏன் லேட் பண்ற? நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அவன்கிட்ட பேசி புரிய வச்சு பணத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு போ. நான் ரொம்ப நாள்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போவாரு. ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. வந்துருவாரு. "என்ன ஆச்சுன்னு" கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப திரும்பவும் அவங்க அண்ணன் கால் பண்ணிட்டு, "என்ன அவன்கிட்ட பேசிட்டியா? எப்ப வீட்டுக்கு வந்து எங்களுக்கான செட்டில்மெண்ட்லாம் குடுக்க போற?" அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின் காலை கட் பண்ணிடுவாங்க. அப்ப ஹீரோ வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் சோகமா இருக்காங்கன்றத புரிஞ்சுப்பாரு. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இப்போ உன் வீட்ல ஏதாவது செட்டில்மெண்ட் தானே எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்துறேன். அந்த வீடு நீ அவங்களுக்காக கொடுக்கலாம்னு" ஹீரோயினுக்கு ஓகேவா சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அந்த ரூல்ஸ் படி அப்படித்தான் செய்யணும் போல இருக்கு. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா ஆகி இப்ப 2 பேருமே கிஸ் பண்ணி ஒரு அந்யோன்யமா வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அப்பா வீட்டுக்கே வருவாங்க. வரும்போது ஹீரோ "நான் வரவான்னு" கேட்கும்போது, "இல்ல வேண்டாம். அவங்களெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். அவங்கலாம் நடந்துக்க தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு பார்த்துட்டு இதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன்ற" மாதிரி ஹீரோயின் மட்டும் போவாங்க. வாங்களா அப்பா ஹீரோயினை பார்த்த உடனே, "வாமா என்னம்மா இவ்வளோ நாளா 1 மாசம் கிட்ட நீ வீட்டுக்கே வரலையாமான்னு" சொல்லிட்டு பேச போவாரு. உடனே அம்மாவுக்கு செம்ம கோவமா வந்துடும். அவகிட்ட போய் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது. "1 மாசம் என்னம்மா 1 மாசமா எங்க போய் சுத்திட்டு வந்த? இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. கிளம்பு" அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா பேசுவாங்க. விட்டு துரத்துறேன் அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சமாதானம் பண்ணி அவங்க அம்மா வெளியே கூட்டு வரும்போது இப்போ ரொம்ப சமாதானம் பேசுற மாதிரி அவங்க அம்மா என்ன பேசுறோம், "உனக்கு 2 கண்டிஷன் தான் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த குடும்பத்தோட கடன் அடைக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் அப்படி இப்படின்ற மாதிரி சிந்தனை எதுவுமே இல்லாம இந்த குடும்பத்துக்காகவே நீ ஆடு மாடா ஓடி தேயணும். 2வது உன்னை பணக்கார ஒருத்தன் வந்து ஒரு வயசானவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என் குடும்பத்தோட கடன் எல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும். இது 2 ஆப்ஷன் தான் உனக்கு இருக்கு" அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, "நான் வந்துட்டு உங்க கடன் அடைச்சா போதும்ல, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிப்பாங்க. உடனே இதுங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே வந்து ஹீரோன் அடிக்க போகும். "நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அவ்வளோ திமிர்ல இந்த வீட்டை விட்டு நீ போயிடலாம் நினைக்கிறியா? அந்த வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கடனெல்லாம் அடைக்க பாருன்னு" சொல்லிட்டு அவங்க ஹீரோனை மிரட்டி அடிக்க போவாங்க. ஹீரோன் அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க அடிக்க போற டைம்ல கரெக்டா ஹீரோ அங்க உள்ள வந்துருவாரு. "உங்களுக்கு தேவை பணம் தானே, அதை நான் கொடுக்குறேன்னு" சொல்லிட்டு ஒரு சூட்கேஸ் நிறைய அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாரு. அவ்வளோதான். அவங்க 2 பேர் மூஞ்சும் அப்பதான் விடியவே செய்யும். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு சைன் வாங்கிட்டு எந்த உறவும் இல்லைன்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அப்பவும் இதுங்களுக்கு மூஞ்சே விளங்காது. அப்புறம் பணத்தை
படத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்கும் இது ரெண்டும். ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவார். ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, டல்லாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்து இதை நீ அதாவது மூடை வந்து ஃப்ரெஷ் ஆகும்ல, ரெஃப்ரெஷ் ஆகும்ல, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோ, அந்த மாதிரிலாம் அவங்க பேசுறதுல பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே வருவார். அதோட நீ எங்கள் அம்மாவை மீட் பண்ணணுன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை பயமாக இருக்குது, ஏன்னா அவங்க அம்மா எப்படி நினைப்பாங்களோ என்னென்னு நினைப்பாங்களோ தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டி அம்மா இருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோயினை வந்து ரொம்பவே வந்த உடனே ஹீரோவை அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ஹீரோயின் கிட்ட உன் பேர் என்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாவே பேசுவாங்க. அம்மாக்கெலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஹீரோயினை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வருவார். அவங்களும் பார்ப்பாங்க. அப்புறம் ஹீரோயினோட எல்லாருமே அறிமுகமாகிப்பாங்க. அப்புறம் ஹீரோட தாத்தாவை பார்க்கறதுக்காக போவாங்க. அவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவர் பேசும்போது பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு வந்து வயசு வந்து 19 தான் ஆகுது அப்படின்றது தெரிய வந்துடும். உடனே எல்லாருக்கும் ஹீரோனை பிடிச்சிருந்தாலும் அவங்க ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி யோசிப்பாங்க. இதோட ஹீரோட தாத்தாலாம் இருக்காருல்ல, அவங்களோட அப்பா கூட வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு யாரும் இல்லாத பொண்ணை அவங்க பையனுக்கு பிடிச்சிருக்குன்றத கூப்பிட்டு வந்துட்டீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து வயசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இந்த வயசில் வந்து இப்படி அப்படி அது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்லி விட்டுருவாரு. இதோட வந்துட்டு ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது, எல்லாருமே நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வயசில் குழந்தை பேத்து அவங்களுக்கு உடம்புக்கு அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி கவலையும் பட்டுட்டு இருப்பாங்க. அதை ஹீரோ கிட்டேயும் சொல்லுவாங்க. ஹீரோயின் கிட்ட எப்படி புரிய வைக்க ஹீரோக்கும் இப்போ தெரியாது. ஆனால் ஹீரோயின் மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ரொம்ப அவர் நேசிப்பார் ஹீரோயினை. அதோட ஹீரோயினும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வருவாங்க கொள்வாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தானே ரொம்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது யாரோ இவங்களை துரத்துற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் ஹீரோனை பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவாங்க. ஹீரோனுக்கு யார் என்னன்னே தெரியாது. இப்போ ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் நேரம் இங்கே வந்துருவாரு, ஹீரோனை காப்பாற்றிடுவாரு. ஆனால் ஹீரோனை இப்படி தூக்கிட்டு வந்து அந்த 2 பேரை அடிச்சு யார் அவனு அனுப்புறது அப்படின்னு கேட்டால் வந்துட்டு திறக்கவே மாட்டாங்க, உண்மையை சொல்லவும் மாட்டாங்க. இல்லை எங்களை யாரும் அனுப்பலை, நாங்களாக தான் வந்தோம், எங்களுக்கு வேலை இல்லை, எங்ககிட்ட பணம் இல்லை, அதுக்காக தான் சும்மா அப்படி பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அதில் நல்லா அடின்னு போட்டு அடித்தாலும் ஒருத்தர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். என்னன்னு கேட்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை மட்டும் சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு ஆள் செய்ய சொன்னாங்க, யார் என்னன்னுலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு இப்போ அது புரிஞ்சிடும். வீட்டில் இருப்பாங்களா, ஹீரோ வழக்க போல் அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் பிஸியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ எந்திரிச்சு வருவார். இல்லை என்னை இந்த மாதிரி தூக்கிட்டு போனது யார், என்ன எதுக்காக இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை பற்றிலாம் நீ எதுவுமே யோசிக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அது யார் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். போயிடும். அப்புறமா தான் ஹீரோ தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோவை கல்யாணம் பண்ண நினச்சதுல அந்த பொண்ணு பண்ணுற வேலையாக தான் இதெல்லாம் இருக்குன்றதை அப்புறம் கண்டுபிடிச்சிடுவா. அந்த பொண்ணே இப்போ கால் பண்ணும், நாளைக்கு அந்த ஒரு மீட்டிங் பெரியவங்களுக்குலாம் ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு நீ உன்னோட ஒய்ஃபோடு தான் அவளை கூட்டிகிட்டு பண்ணி வரணும், அந்த பார்ட்டியில் வச்சு நான் வந்து அவள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். அதோட ஹீரோக்கு புரிஞ்சிடும், என்ன தான் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் அந்த பார்ட்டிக்கு போக வேண்டியதாக தான் இருக்கும், பிஸ்னஸ் பார்ட்டியாக இருக்கும். அதனால ஹீரோவும் ஹீரோனை கூட்டிட்டு அங்கே இப்போ வந்துருவார். அங்கே வந்த உடனே அது இப்போ ஒரு பொறாமையோட அது ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பரெட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும் கூட்டிகிட்டு வரும். ஏன்னா யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடும், ஒரு கட்டத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்களா, அது கையில் கொஞ்சம் அடிபட்டுரும். அதோட ஹீரோ வந்து ஹீரோனை காப்பாற்றியும் கூட்டிகிட்டு வந்துருவாரு. வெளியே வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவோட ஒரிஜினல் பொண்ணாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் அது மாதிரி குரங்கு மாதிரி அவங்கள்ட்ட அப்படியே கொதற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்கன்றது இப்போ ஹீரோவும் கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சிடும் அவங்களோட சொந்த பொண்ணு ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களும் ரொம்பவே ஹீரோயின் கிட்ட டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போவார். அவங்களுக்காக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற நேரத்தில் இந்த பொண்ணு இருக்குல்ல அந்த ஆக்ட்ரஸ், அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக வரும். உடனே அவங்களோட ஆளுங்க யாரும் அவர் அனுமதிக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு. முன்னாடி டேபிளே தான் உட்காந்துருப்பாங்க, அவங்க பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரிச்சிட்டு அங்கேருந்து போயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களோட பிரதர் இருக்காருல்ல அவர் வந்துட்டு நீ இவ்வளோ பணக்கார வாழ்க்கை வாழ்ற, ஆனால் ஏன் வீட்டுக்கு வந்து போகிறதில்ல, வீட்டோட ஒரு இது பண்ணணும்னு கிடையாது, அப்பா அம்மா பற்றி உனக்கு அக்கறையே கிடையாதா, வீட்டுக்கு வா நான் எல்லாத்தையும் பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு பணம் தேவை. அதுக்காக ஹீரோனை கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு கூப்பிட்டு இழுத்துட்டு இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்களுக்காக பேசுவாங்க. இப்போ ஹீரோன் ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, எதுக்காக நீ இப்போ வந்து நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன், நான் அவங்களோட சொந்த பொண்ணே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்படியே அவர் நடிப்பார். அப்போ வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும், அதை எடுத்து பார்த்து இன்னும் அவமானப்பட நான் விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. வேற வழியே இல்லாமல் அவரும் போயிடுவார். வந்திருப்பாங்க. இவங்க சோகமாக இருக்கிறது ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் நீ ரொம்ப சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் அப்பா அம்மா என் குடும்பம் நான் நினச்சேன், இப்போ தான் தெரியுது எதுவுமே எனக்கானது இல்லை அப்படின்றது தெரியுது, எனக்கு யாரும் கிடையாது
முடியாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுன்றது அவனோட பிறந்த குடும்பம் அப்படி. நான் உனக்கான நல்ல புருஷனா இருக்கேன், நம்மளுக்குன்னு குழந்தை இருக்குது, நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை புரிஞ்சுட்டு இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க. இதாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். இன்னும் ப்ரொப்போஸ் கூட அவங்களுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போவார். அங்கே சர்ப்ரைஸாக வந்து ஹீரோயினுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறாரு இவர் தான் அந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோட ஃபேமிலியிலேருந்து இவருக்கு ஒரு ப்ரெஷர் வரும். ஹீரோயினை வந்துட்டு இவர் கல்யாணம் பண்ணுறதுனால அவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை அது இதுன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனையை கிளப்புவாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க அவளுக்கு எந்த வேல்யூவும் இல்லை, அவருக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவளை என் மனசில் எந்த அளவுக்கு நான் வேல்யூவாக வச்சிருக்கேன்றது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த பணம் சொத்து இது எல்லாத்தை விட அவரை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். உண்மையாக இருக்கான்னு சொல்ல முடியாது, அவ கூட நடிக்கிறதுக்காக வந்திருக்கலாம், பணத்துக்காக வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் பேசுவாங்க அவங்க ஃபேமிலியில். ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லாரும் மட்டும் வீடியோ கால் போட்டு அவங்க கிட்ட ஹீரோயின்ட்ட பேசுவார். ஹீரோயின் வந்து எந்த அளவுக்கு கேரிங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு மேலே லவ்வாக இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ புரியும். இப்போ புரியுதா அவளை பற்றி இனிமேல் யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு அது தெரியாது உங்ககிட்ட தான் ஹீரோ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு. அவங்கள தூங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் அவங்க வெளியே கிளம்பலாம் நினைக்கும் போது அவங்கள திரும்பவும் மாஸ்கெல்லாம் போட்டு தொப்பியெல்லாம் போட்டு யாரும் வந்து அங்கே போய் அவங்கள கையக்காரெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க யார் என்னன்னு ஹீரோனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அப்பவும் தெரிஞ்சு அவர் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோனை தூக்கிட்டு வந்துருவாரு. ஏன்னா அவங்கள சுற்றி என்ன நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியாமே ஹீரோ வந்து பாதுகாத்துட்டு இருப்பாரு. இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், வேற ஒரு புது வீடை வாங்கி இந்த வீட்டுக்கு தான் புதுசாக நம்ம குடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே வந்து நிம்மதியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இருக்குல்ல அது சும்மா இல்லாமல் திரும்ப திரும்ப ஹீரோனை வம்பு பண்ணிட்டே இருக்கும். ஹீரோட தாத்தாவெல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணிட்டோம். அவங்கள பார்க்கறதுக்காக ஹீரோனும் அங்கே வருவாங்க. இப்போ அங்கேயும் வந்து அந்த தாத்தாவையும் ஹீரோவையும் சேர்த்து மிரட்டுற மாதிரி அது மிரட்டிட்டு இருக்கும். அந்த டைம் எல்லா விஷயமும் இப்போ ஹீரோக்கு இவளை கொண்டு தான் பிரச்சனைன்றது தெரிஞ்சிடும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், போலீஸ் அவரை வச்சு எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணி அந்த பொண்ணை இப்போ அதுக்கே தெரியாது அது இங்கே மிரட்ட வந்துச்சு, அது தன்னால் மாட்டிக்கிச்சு. அதை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது கரிச்சிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதோட ஹீரோ வந்து இங்கே சமாளிச்சுட்டு இப்போ இங்கேருந்து தப்பிக்கலாம், அதாவது சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அது என்ன பண்ணிட்டுனா அங்கே இருந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும். ஹீரோ அட்டாக் 2 பேரையுமே அப்படியே குத்தி விட்டுரும். 2 பேருக்கு இப்போ காயமாயிடும். ஆளாளுக்கு ஒரு கட்டளை. ஏன்னா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோக்கு ஒரு மாதிரி அவருக்கு காயமாயிடுச்சு. 2 பேருமே இப்போ அதே ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க. இப்போ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அதோட அவங்க 2 பேரும் திரும்பவும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.